ரவி சார், நீங்கள் சொல்கிறது வந்து ஒட்டுமொத்த சமூகத்தின் பொறுப்பு அப்படின்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் பல மாவட்டங்களில் அந்த காவல்துறை அதிகாரியாகவும் பணியாற்றிருக்கீங்க, உயர் அதிகாரியாக பணியாற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சேலம் மாவட்டம், இந்த கல்வராயன் இந்த மலைத்தொடர் மற்றும் இந்த விழுப்புரம் மாவட்டம், இந்த 2 இடங்களில் தான் தொடர்ந்து இந்த கள்ளச்சாராய ஊழல் அளிக்கப்படுவதாகவும், கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுவது, கைது செய்யப்படுவதாகவும் தொடர்ச்சியாகவே இது ஆண்டு முழுவதுமே வந்து இந்த மதுவிலக்கு காவல்துறையினால் இந்த செய்திகள் வந்து கொடுக்கப்படுது. இவங்க வந்து இந்த மாதிரி இந்த கள்ளச்சாராய விற்பனையில் வந்து அவங்க வந்து ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது அந்த ஊழல்கள் அழிப்பு மூலமாக தெரிய வருது. அந்த குறிப்பிட்ட மற்ற எந்த மாவட்டத்திலும் இந்த அளவுக்கு நடைபெறுவதில்லை. சேலம், கள்ளக்குறிச்சி மற்றும் இந்த விழுப்புரம் இந்த மாவட்டங்களிலே தான் தொடர்ச்சியாக நடைபெறுவது. இதை வந்து நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரியை இதை தடுப்பதற்கு என்ன நடவடிக்கையை நம்ம அரசு தரப்பில் சிறப்பு நடவடிக்கையாக எடுக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா தொடர்ச்சி அங்கே தான் நடைபெறுது. இந்த கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம் இது மட்டும்தான் இந்த கள்ளச்சாராய உற்பத்தி அதிகமாக நடைபெறுது. இந்த மாதிரி விபத்துகளும் நிறைய நடைபெறுகிறது. விழுப்புரம், கள்ளக்குறிச்சின்னு இப்போ இருக்கிற மாவட்டங்கள் ரெண்டுமே முதல்ல வந்து விழுப்புரம் மாவட்டத்தை மாற்ற இருந்துச்சு. அந்த விழுப்புரம் மாவட்டத்துக்கு நான் வந்து 4 வருஷம் எஸ்பியாக இருந்தேன். நான் 1997 2001 ஜூன் வரையில் நான் இருந்தேன். நான் 4 வருஷம் 3 மாதம் இருந்தேன். அப்போ வந்து கள்ளச்சாராயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லா உலகம் தமிழ்நாடு முழுவதும் இருந்துச்சு. அப்பப்போ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ வந்து இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய பிரச்சனை. அதை நாங்கள் வந்து கட்டுப்படுத்தினோம். அந்த சமயத்திலேயே ஒரு சிலர் வந்து இது மாதிரி கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு ஒரு 4 பேர் இறந்த ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு எப்போவுமே வந்து இது ஏன்னா நீங்கள் சொல்கிறது வந்து இந்த மாதிரி சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், அந்த கல்வராயன் மலை இந்த பக்கத்துலலாம் வந்து அதிகமாக ஊழல் காய்ச்சறாங்க போடுறாங்கன்னு சொல்கிறீங்க. அங்கே வந்து ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள், ஒரு சில பகுதிகள். அந்த ஏழை மக்களுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரத்திற்கு வந்து வேறு வழியே தெரியுதில்ல. திடீர்னு வந்து இதில் யாராவது உங்கள் சமூக விரோதிகள் இருப்பான், அவன் வந்து இதை நீங்கள் இப்போ காய்ச்சுங்க, பிடிங்க, உங்களுக்கு பணம் கிடைக்கும்னு சொல்லுவான். அதனால ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது தடுக்கணும்னு சொன்னால் நான் சொன்னேன் ஏற்கனவே, வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். இளைஞர்கள் வந்து வந்து இந்த மாதிரி ஒரு இல்லீகல் சமுதாய விரோத செயலில் ஈடுபடுவதை தடுக்கணும். அதற்கு யாருங்க, எல்லாருமே தான் நம்ம வந்து பொறுப்பேற்க வேண்டும். வெறும் காவல்துறையும் வந்து கலெக்டர் செய்ய முடியும், எஸ்பியும் கலெக்டரும் வந்து எல்லாத்தையுமே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற 35 லட்சம் மக்களையும் போய் திருத்த முடியாது. இது வந்து எல்லாத்துடைய பொறுப்பு வந்து அரசியல் கட்சியினுடைய பொறுப்பு. அது ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, மக்களை ரெப்ரசன்ட் செய்கின்ற மற்ற சின்ன கட்சிகளாக இருந்தாலும் சரி, எல்லாத்தோட பொறுப்பு தாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய ஊடகங்கள், சமுதாயத்தில் வந்து இருக்கிற என்ஜிஓஸ், இது போன்ற அமைப்புகள் எல்லோரும் வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும். இது நம்முடைய பிரச்சனையாக கருத வேண்டும். இது எதுவும் ஆளுகின்ற கட்சியினுடைய பிரச்சனையோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. இட் இஸ் அவர் ப்ராப்ளம், நம்முடைய பிரச்சனை. இதை எப்படி தீர்க்கிறது? அதுக்கு வந்து எல்லா கட்சியிலையும் கூப்பிடுவோம், மீட்டிங்கை போடுவோம்.